கிருஷ்ண ஜெயந்திக்காக வந்து ஸ்பெஷலாக தட்டை பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணினேன்னு காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி நெருங்கிறதுனால நான் வந்து தட்டை சொல்லித்தரேன். இது வந்து மாவு அரிசியில் களைஞ்சி உணர்த்தி நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்த மாவு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, மிளகாய் பொடி, உப்பு, பாசி பருப்பும் கடலை பருப்பும் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கருவேப்பிலை, பெருங்காயம், பட்டர், வெண்ணெய், உளுந்தமாவு, இவ்வளோ தான் தேவை. வேணும்னா நீங்கள் வந்து எள்ளு, வேர்க்கடலை தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 கப்பு வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். 1 கப்புக்கு வந்து 2 டீஸ்பூன் உளுந்தம் பவுடர். உளுந்தம் பவுடர் போட்டுடலாம். உப்பு, மிளகாய் பொடி, காரம்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், அதுலேருந்து பருப்பு வந்து 1 டீஸ்பூன், பட்டர் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதமாக மாவை வந்து நம்ம எடுத்து உருட்டிட்டு தட்டுற மாதிரி மாவு பிசைஞ்சிருக்கேன். இதே மாதிரி பிசைங்க, தட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி தட்டியிருக்கேன். கொஞ்சம் காஞ்ச உடனே எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். இது ரெடியாக எடுத்து நான் எண்ணெயில் பொரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்தமாரி கொஞ்சம் ஃபோக்கில் வந்து இந்தமாரி கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கோங்க, இல்லைன்னா புசு புசுன்னு பூரி மாதிரி பொரிஞ்சு உள்ளே எண்ணெய் போயிடும். அதுக்காக தான். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து இதை எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள் தட்டில். இதை போட்டு கோல்டன் ப்ரௌன் ஒன்று நிறமாக பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுது. இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌனில் பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட தட்டை கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை ரெடி ஆகிடுது. நான் சொன்ன மெஷர்மெண்ட் பிரகாரம் பண்ணிங்கன்னா கரெக்டாக நல்லாவே வரும். பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, பை, டேக் கேர்.